ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி 2 விதமான ஜவ்வரிசி கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 6 கப்பு தண்ணி ஒரு பேனில் ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சப்புறம் ஜவ்வரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி 1 கப்புனா 6 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சப்புறம் ஜவ்வரிசி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் ஜவ்வரிசி வெந்துடும். தண்ணி கொதிச்சப்புறம் போட்டுக்கலாங்க. நான் பெரிய ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு சின்னது பிடிச்சா சின்னது கூட எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு ஜவ்வரிசி. அப்படியே எடுத்து ஒரு வடியில் போட்டுக்கலாம். ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஜவ்வரிசியில் ஊற்றி நல்லா ஒரு அலசிக்கலாம். ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அது வடிஞ்சப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணி மாற்றிக்கிறேன். ஜவ்வரிசி பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு. அப்படியே ஜவ்வரிசி ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக 5 நிமிஷத்தில் வெந்துருங்க. ஜவ்வரிசி அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பேனில் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜெல்லி பவுடர் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் இறக்கி வச்சுட்டு நம்ம ஜெல்லி பவுடர்லாம் அதில் போட்டுக்கலாம். அதுலேயும் ஒரு சின்ன பேக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதையுமே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். நல்லா சூடு ஆறினப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கிறேன். திக்கான பால் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 2த்துலேயும் பாதி பாதி போட்டுக்கிறேன். ஒரு பேனில் ரோஸ் மில்க் பவுட்ரு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இன்னொரு பேனில் பாதாம் மில்க் பவுட்ரு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஃப்ளேவராக செய்கிறனால இப்படி போட்டிருக்கேன். நான் ஃப்ளேவருக்கு எசன்ஸ் எதுவும் போடலைங்க. இதே நல்லாயிருக்கும்னு அப்படியே விட்டுட்டேன். ஜவ்வரிசியும் 2 பாகமாக பிரித்து 2 பேன்லேயும் போட்டுக்கலாம். ஒன்று பாதாம் மில்க்கு கியரு, ஒன்று ரோஸ் மில்க் கியர். நல்லா கொதித்து வரும்போது ஸ்டவ் அணைச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு, 2த்துலையுமே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி வெந்துருச்சு. பால் நல்லா பொங்குற ஸ்டேஜில் போட்டுட்டு பொங்கினோடனே ஸ்டவ் அணைச்சிடலாம். ஜல்லியெல்லாம் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஹெல்த்தியான கேர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறாங்க. வெயிலுக்கு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தோம்னா நல்லா இஷ்டமாக குடிப்பாங்க. நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நம்ம கீர் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான கீர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.